வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம லட்சியத்தை வந்து எப்படி பாதி நேரத்தில் அடையிறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லட்சியம்னா என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து வீடியோவை வந்து இந்த யூடியூப் திங்க் பாஸ்ட் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த வீடியோ என்னன்னு சொல்லி புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லட்சியத்தை வந்து எப்படி பாதி நேரத்தில் அடைவது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது திங்க் பாஸ்ட் யூடியூப் சேனல். சரி, அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு லட்சியம்னா ஒன்று வச்சுட்டோம், ஒரு கோல்னு ஒன்று வச்சிட்டோம். இப்போ எப்படி நம்ம வந்து அதை அடையிறது, அதுக்கான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் பல வேலை செய்ய கற்றுக்க வேணும். புரியுதா? அதாவது ஒரே வேலையை நம்ம வந்து ஒரே நேரத்தில் பல வேலையை கற்றுக்கிறதா மட்டும்தான் வந்து ஒரு சொல்யூஷன். அது எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பட்டியலிட வேணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்குன்னா அந்த குறிக்கோளுக்கு என்னென்ன விஷயம் தேவை, என்னென்னலாம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த குறிக்கோள் அடையலாம், அதுக்கு என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ட்ரீமை, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள ஒரு 4-5 பேரை வந்து நீங்கள் வந்து ஒரு அவங்க என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அவங்க டைம் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கணக்கு பண்ணி உங்களுடைய வேலை எவ்வளோ இருக்குது, நீங்கள் என்னென்ன விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு டேபிள் போடணும். அதாவது ஒரு பட்டியல் போட்டுடணும். இந்த வேலை இருக்குது, இந்த வேலையை பண்ணணும், இந்த வேலையை முடிக்கணும், இந்தந்த வேலையை செஞ்சால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை வந்து நீங்கள் வந்து டேட் வைஸ் இல்லை, ஃபஸ்ட் நீங்கள் வந்து பட்டியல் போடுங்க. ஒரு பேப்பர் எடுத்து எவ்வளோ வேலை உங்களுக்கு இருக்கோ, எவ்வளோ நேரமாகவும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் டோட்டலாக ஒரு பட்டியல் போட்டுடணும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது, இந்த ஒரு குறிக்கோளுக்காக நம்ம இவ்வளோ நேரம் உழைக்கணும், இவ்வளோ விஷயத்தை நம்ம செய்யணுன்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து ஒர்க் பண்ண முடியும். புரியுதா? ஒருவேளை நீங்கள் வந்து எந்த வேலை உங்களுக்கு வந்து ஒரு வேலையும் வந்து எவ்வளோ எஸ்டிமேஷன் டைம் ஆகணும்னு தெரில, ப்ராப்பராக எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு வேலை நீங்கள் செய்ய 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 என்னடா இது இன்னும் முடியலையேன்னு சொல்லி கூடிய சீக்கிரமாக வந்து நீங்கள் வெறுப்பாயிடுவீங்க. அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போட மாட்டீங்க, ஆனால் நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் போட்ட நீங்கள் நார்மலாக இது பண்ண அந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் லட்சியத்தையும் அடைய மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பட்டியல் போட்டுடணும். அது வந்து அப்ராக்சிமேட்டாக, அதாவது எக்ஸாக்டாக இருக்கிற அளவுக்கு, எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக உங்களால் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் ஒரு பட்டியல் போட்டால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். புரியுதா? அதாவது நீங்கள் வந்து பட்டியல் போட்டதுக்கப்புறம் அதுக்கான ஒரு நேரத்தையும் ஒதுக்கணும். அதாவது இந்த நாளில் இந்த விஷயத்த முடிப்பேன், அந்த நாள் அந்த விஷயத்த முடிப்பேன். ஒரு நாளைக்கும் உங்களுக்கு எந்தெந்த ஒர்க்குன்ற விஷயத்த வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அந்த உங்களுடைய வேலைக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, அதை வந்து எவ்வளோ வேகமாக முடிக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கணக்கு பண்ணி வச்சதுக்கப்புறம் அதாவது வரும் வாரங்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். அதாவது ஒரு வாரம் வருது பார்த்தீங்களா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக வந்து திட்டமிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஒரு நல்ல நாள். ஏன்னா அந்த நாள் லீவு அப்படின்றதால அந்த நாளை ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த நாளை கரெக்டாக திட்டம் போட்டுடணும். இந்த மண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் இந்த ஒர்க் நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? அதனால் அந்த வர்ற வாரத்தில் வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீக்லி ஷெடியூலை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும். அதே மாதிரி அந்த ஷெடியூலை வந்து மேக்ஸிமம் 90% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு தள்ளி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இன்றைய வேலையை வந்து நாளைய சுமை அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது இன்னைய வேலைன்ற போது 100% வந்து அந்த டாஸ்க் வந்து முடிக்க பாருங்க. புரியுதா? ஏன்னா இந்த டாஸ்க்கை முடிச்சாதான் உங்களுக்கு அடுத்த டாஸ்க் நீங்கள் போக முடியும். ஒருவேளை நீங்கள் அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு தள்ளி போட்டிங்கன்னா நாளைய வேலை நாளானைக்கு தள்ளி போடப்படும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக லாஸ்ட் டைமில் வந்து தலையை பிச்சுட்டு உட்கார வேண்டியதாக இருக்கும். புரியுதா? அதனால் ஒரு வாரத்துக்கான வேலையை நீங்கள் கரெக்டாக திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அடுத்தடுத்த வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போகலாம். அதே மாதிரி திட்டங்கள் மாறலாம், ஆனால் திட்டமிடுதல் மாறக்கூடாது. அதாவது நீங்கள் திட்டம் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த திட்டங்கள் வேணால் மாறலாம். ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி மாறலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டமிடுதல் மாறவே கூடாது. கரெக்டாக வந்து நம்ம சொன்ன எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஏன்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் மாற்றி பண்ணிகிட்டு இருந்தால் நாளைக்கு பண்ணுறது இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு அப்படி நீங்கள் மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் அந்த திட்டமும் இருக்காது, திட்டமிடுதல் ரெண்டுமே இருக்காமல் போயிடும். அதனால் திட்டங்கள்லாம் மாறலாம், வேறு நாள் மாற்றலாம். பட் ஆனால் அந்த டாஸ்க் ஒன்று வச்சிட்டோன்னா அதை முடிக்கிற வரையும் விடக்கூடாது.
அடுத்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வாரத்தை வந்து எப்படி நம்ம அந்த வாரத்தை நம்ம முன்னாடியே முன்கூட்டியே நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணும்னு போடுறோம். அதே மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத அந்த முன்னாடி நாள்லேயே வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிடணும். இந்த நாளில் வந்து அதாவது அந்த நாள் நைட்டே நம்ம டிசைட் பண்ணிடணும். இந்த நாளில் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து இதை தான் பண்ண போகிறேன், நாளைக்கு நான் இந்த டாஸ்க்லாம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஷெடியூல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா டே ஷெடியூல் முக்கியம், வீக்லி ஷெடியூல் முக்கியம், அதே மாதிரி மந்த்லி ஷெடியூல், இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியம். ஃபைனலாக நீங்கள் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இயர்லி ஷெடியூலும் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். இந்த 4 ஷெடியூலையும் நீங்கள் வந்து டாப்பாக இருந்தால் தான் வந்து அந்த கரெக்டாக அந்த ஷெடியூல் வைஸ் வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி முக்கிய வேலையை, அவசரமான வேலையை சரியான முறையில் வரிசைப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்இம்பார்ட்டண்டான ஒர்க்கை தான் வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இம்பார்ட்டண்டான ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது ரொம்ப பெரிய ஒர்க்கு, அதை நம்ம தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பெருசு தள்ளி தள்ளி போட்டே இருப்பாங்க. கடைசியாக அந்த விஷயம்லாம் நமக்கு வந்து பெரிய தலைவலியாக வந்து முடியும். புரியுதா? அதாவது இதுக்கு வந்து ஒரு சின்ன கதையே இருக்குது. அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், சின்ன வயசுலேருந்தே அவன் கண்ணுக்குட்டியை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. இப்படியே போக போக பார்த்தீங்கன்னா 4 ஆவா அந்த பையன் பெருசாகிட்டான். அவனுக்கு அந்த ஒரு வெயிட்டே தெரியல, அது பெரிய மாடாகவும் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதை தூக்கிறது வந்து அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லாமல் போயிடுச்சு. இதையே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு எடுத்த உடனே அந்த பெரிய வெயிட்டை தூக்க நினச்சா அவனால் தூக்க முடியாது. இதே மாதிரி தான் எல்லாரும் வந்து நம்ம தன்னுடைய வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பண்ணிட்டு ஒரு ஷெடியூல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வேலையாக பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறதால தான் அவங்க ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படாமலே போயிடுது. அதே மாதிரி அவங்களுக்கு கடைசியாக மிஞ்சுறது வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன், டிப்ரெஷன் மட்டும்தான். புரியுதா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கிய வேலை வந்து அவசரமான வேலையை சரியான முறையில் வரிசைப்படுத்தணும். அதாவது முக்கியமான வேலைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வேலையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கீழே வரிசைப்படுத்தி வைக்கணும். எது முக்கியமான வேலைன்றது நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் போக போக எல்லா வேலையும் நம்ம சரியாக பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை முடிக்கிற வரையும் தொடர்ந்து அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இல்லைனா யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபேஸ்புக்கில் யாராவது மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஸ்டேட்டஸ் வரும், ஏதோ சம்திங் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அந்த வேலையை அப்படியே விட்டு போகிறதுனால அவங்க வந்து தன்னுடைய நேரத்தை வந்து ரொம்ப வீணடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிக்க மாட்டாங்க. இந்த வேலையை பாதியிலே வச்சுட்டு ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த வேலையை வந்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தன்னோட வேலையை அவங்க தூக்கி போட்டு போகிறது மூலமாக அந்த வேலை வந்து அப்படியே தான் நிற்கிது. அந்த வேலை நாளடைவில் என்ன பண்ணுது, அப்படியே நிற்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலை வந்து ஐயோ அது ரொம்ப கஷ்டமான வேலை, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உட்காந்துறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற வரையும் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலைக்கே போகணும். அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு மனதாக இருப்பீங்க. அதாவது ஃபுல் ஃபோக்கஸ் அந்த வேலையில இருக்கும்போது உங்களுடைய முழு கவனமும் அந்த ஒரே வேலையில் இருக்கும்போது நீங்கள் வந்து சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிருவீங்க. புரியுதா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை முடிகிற வரையும் தொடர்ந்து அதே வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லட்சியத்துக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை தவிர்க்க கற்றுக்கொள்ளணும். அதாவது சே நோ. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய லட்சியத்தை வந்து ஏன் அவங்களால அடைய முடியலன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட லட்சியம் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இதுவும் ஒரு விஷயம்தான். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஎன்பிஎஸ்சிலையோ இல்லை ஏதோ குரூப் எக்ஸாம்லையோ வந்து அவங்க வந்து பெரிய அதிகாரி ஆகணும்னு ஆசையாக இருக்கும். அது அவங்க லட்சியத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃப்ரெண்டு வருவாப்புல, வந்து வாப்பா தம்பி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அவர் வெளில போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க வந்து அதாவது இன்னொருத்தர் வருவார். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுங்க, வாப்பா நம்ம டூருக்கு போகலாம் அப்படின்னுவார். ஸோ அவர் டூருக்கு ஓட்டு போவார். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், வந்து வாப்பா நான் வந்து இந்த மாதிரி கடைக்கு போகிறேன், சுற்றி பார்க்கலான்னு போனேன், நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போவார். அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு நாளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்ததை விட அடுத்தவங்க தான் அதிகமாக வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட வந்து இல்லைங்க என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறத கற்றுக்கணும். தன்னுடைய வேலையை வந்து அவங்களுடைய வேலையை வந்து நம்ம மேலே திணிக்கிறத நம்ம வந்து கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லா மனிதர்களும் தான் தனியாக இருந்தால் தான் ரொம்ப போர் அடிக்கணும்னு சொல்லி கூட இன்னொரு கம்பேனியன்ஷிப்பை கூட்டுக்கிறாங்க. இந்த கம்பேனியன்ஷிப் என்ன பண்ணுது, அவர் வேலையை மட்டும் ஒரு வேலையை கரெக்டாக தான் பண்ணுறாரு.
என்ன பண்ணுவார், நம்ம வேலையை அவங்க சேர்த்து கெடுப்பாங்க. அதுதான் வந்து தப்பான விஷயம். நீங்கள் அந்த என்ன பண்ணுறீங்க, பாப்பா வெளில போகலாம், இல்லைங்க நான் படிக்கணுங்க, என் லட்சியத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு அந்த வேலையை என்னால் முடியாதுங்கன்னு சொல்லி தவிர்க்க கற்றுக்கணும். ரொம்ப முக்கியமான வேலையை தான் நீங்கள் செய்யலாம். பட் ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத வேலையாக தான் இருக்கும். அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. புரியுதா? அதனால் இந்த மாதிரி நம்ம சம்மந்தமே இல்லாத வேலையை நம்ம செய்கிறது மூலமாக நம்மளுடைய டைம் வந்து வெயின் ஆகும். நம்ம போட்ட ஷெடியூல்லாம் வந்து மாறி மாறி செய்ய ஆரம்பிச்சிடும். கடைசியாக நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் வந்து நல்லா இருப்பாங்க. யார் வந்து நம்ம நேரத்தெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க. அதே டைம் என்னென்னா அவங்க நம்மளை திட்டவும் செய்வாங்க. என்னப்பா இத்தனை நாளாக இருக்க, நீங்கள் ஒரு லட்சத்துக்கு அடையல அப்படின்னு சொல்லிட்டு. கூட இருக்கிறதும் அவங்க தான், நம்ம டைமை கெடுக்கிறதும் அவங்க தான், கடைசியாக நம்ம குறை சொல்கிறதும் அவங்கள தான் இருப்பாங்க. என்னப்பா ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிற உன் வேலையை, என்னப்பா உன் லட்சியம் இன்னும் அடையலை நீனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. அதுக்கு பேர் என்ன பண்ணி அந்த வேலையை இது வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் உங்கள் முழு முயற்சியாக வந்துடுறாங்க. உங்கள் லட்சியத்தை வந்து அடையிறதுக்கான வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா போதும், ஈஸியாக உங்கள் லட்சியத்தை அடைஞ்சிடலாம். விருப்பமான ஒரு முடிவை எடுத்து ஒரு மனதாக செயல்படு. அதாவது ஒரு மனதாக செயல்படுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி ஒரு மனதாக செயல்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியெல்லாம் சீக்கிரமாக புரிஞ்சிக்கலாமோ அந்த எல்லா ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு மனதாக இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா உங்களால் அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலையை எடுத்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் அது ஃபுல் கம்ப்ளீஷன் ஆகும். நீங்கள் ஒரு வேளை அந்த வேலையை பெண்டிங் விட்டாலோ அந்த வேலையை ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலோ அதை நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பெண்டிங் தான், ஒரு பாரம் தான். புரியுதா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு விருப்பமான வேலையை சூஸ் பண்ணுங்க. புரியுதா? ஒரு நாள் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே எந்த வேலை பிடிக்குதோ அதை அதிகமாக சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக விருப்பம் இல்லாத வேலையை எடுத்து அதை வந்து ஒரு மனதாக எடுத்து செயல்படுங்க. இப்படி செய்கிறது மூலமாக உங்களுக்கு விருப்பமான வேலையை நீங்கள் நல்லா கரெக்டாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி விருப்பம் இல்லாத வேலையிலையும் விருப்பப்படுறதுக்கும் வந்து அதிகமான வாய்ப்பு இதில் இருக்குது. அதனால் வந்து ஒரு விருப்பமான முடிவை எடுத்து தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி லட்சியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு லட்சியத்தை எடுப்பாங்க, தனக்கு பிடிக்காத லட்சியத்தை எடுப்பாங்க. அதுவும் உண்மையான லட்சியம் கிடையாது. நீங்கள் அந்த லட்சியத்தை நீங்கள் பயணித்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடைய முடியாது. உங்களுடைய பேஷன் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன, உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கான டாஸ்க்கை நீங்கள் வகுத்துக்கிட்டு நீங்கள் போனால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் வந்து உங்கள் உயர்ந்த லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். லட்சியம்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து வித்தியாசமாக இருக்கும். சிலவங்க ஃபோட்டோகிராஃபி ஆகணுன்றவங்க, சிலவங்க டேரக்டர் ஆகணும்னு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க டாஸ்க் வச்சுக்கலாம். இப்போ ஃபோட்டோகிராஃபி ஆகணுன்றவங்க சும்மா உட்காந்து 4-5 ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் போதாது. அந்த ஃபோட்டோ எடுத்து 4 பேருக்கு அனுப்பணும். அந்த ஃபோட்டோ எடுத்து உலகத்துக்கு நான் காட்டணும். அதே மாதிரி நான் வந்து டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்வாங்க. அவங்க என்ன பண்ணணும், 4 படம் எடுக்கணும், 4 கதை எழுதணும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண தான் அது வந்து அடைக்க முடியும். அதுக்கு நம்ம ஒரு டாஸ்க்கை போட்டு இது பண்ணணும். நான் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இது எக்ஸாமினேஷன் வியூஸில் மட்டும் நான் சொல்லலை, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. புரியுதா? இப்போ அப்துல் கலாம் இருந்தாருன்னா அவரு கூட என்ன பண்ணுவார், தன்னோட டாஸ்க்கை வந்து கரெக்டாக போடுவார். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக பிளான் பண்ணி அந்த வேலையை வந்து ஒருமுகமாக வந்து அதையே திரும்ப அடிச்சு இது பண்ணிப்பாங்க. ஐன்ஸ்டீன் கூட அப்படிதான். ஒரு விஷயத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்கினா, ஒரு புதிய கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரே விஷயத்துல பல கோணத்தில் யோசிப்பாங்க. 360 டிகிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பல கோணத்தில் அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சரியான முடிவு வந்து கிடைக்கும். அந்த முடிவு தான் வந்து அவங்களுடைய வெற்றி. புரியுதா? அதே மாதிரி தான் உங்களுடைய எடுத்த உங்கள் குறிக்கோளில் கரெக்டாக நீங்கள் ஒரு மனதாகவே நீங்கள் செயல்படுத்தினா தான் வெற்றி கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பேஷன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கும், இல்லை டைரக்டராக இருக்கும். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீ போய் டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஆகும் அப்படின்னுவாங்க. உடனே அவங்க அதிகாரி ஆவாங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த குரூப் எக்ஸாம் வந்து விழுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தோல்வி தான் திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் மனசாக வந்து அவங்க வந்து போகலை. அவங்க பேஷன் இது கிடையாது, அவங்க வழி இது கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வழியை விட்டு வேற ஒருத்தவங்களோட வழியில் பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி பயணிக்கிறது மூலமாக அவங்க வந்து அந்த வழியிலையும் சரியாக போக முடியாமல் தான் வழியிலையும் சரியாக போக முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கேட்கலாம், நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, என்னை வந்து என்னை வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்னை பிடிச்சி தள்ளி விட்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ணி விட்டாலும் நீங்கள் வீட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கட்டும். பட் ஆனால் அதே இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி மட்டும்தான் நீங்கள் போகணும்.
ஒரு நாளில் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறது முக்கியம் கிடையாது. அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த மணி நேரத்தில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஃபுல்ஃபில்லாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கோலை அடைய முடியும். புரியுதா? அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பங்கு தான் அவங்களுக்கு. அவங்க நம்மளுடைய வாழ்க்கையாக மாற எப்பயுமே முடியாது. அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது அவங்க உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லலாம், உங்களை ஏமாலின்னு சொல்லலாம், உங்களை கோமாளின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாளைக்கு வந்து அவங்க நீங்கள் லட்சியம் அடைஞ்சதுக்கப்புறம் அவன் இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான்னு சொல்லி உங்களை புகழவும் செய்கிறதும் அதே வாய் தான். புரியுதா? ஸோ அதனால் வந்து உங்களுடைய லட்சியத்தை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டான உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை வந்து நீங்கள் வகுக்க முடியும். ஓகே நம்மளே இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இதான் நம்ம யூடியூப் சேனல் திங்க் பாசிட்டிவ். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் வந்து பெல் பட்டன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லா மொபைலும் வந்து எல்லா வீடியோ வந்து உங்கள் மொபைல் அப்டேட் ஆகும். உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.